சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மே மாதம் வணக்க மாதத்தின் 16வது மன்றாட்டு மாலை. வர்ஜின் மோஸ்ட் ப்ரூடன்ட், மகா புத்தி உடைத்தான கன்னிகையே. புத்தி உடையவள் என்று யாரை பார்த்து பொழுந்துரைப்போம்? புதிர் அவிழ்த்து விடையை புரிந்து கொள்பவனை, ஏனையோர் செய்ய முடியாததை எளிதாக செய்து முடிப்பவனை, தீர்க்கமான முடிவை எடுக்கும் திறமை படைத்தவனை, பாதகமாக வருபவற்றையும் சாதமாக மாற்றும் சாதுரியம் மிக்கவனை கூறுவதற்கு முன்பே கூர்ந்து நோக்கி குறிப்பறிந்து கொள்பவனை புத்திசாலி என்று புகழ்ந்துரைப்போம். மரியாளின் புத்தி மகத்தானது, மாறுபட்டது. பிரமிக்க வைக்கும் பிரபஞ்சத்தை பற்றிய விஷயங்கள் பலவற்றை விலாவாரியாக விளக்கவும் விவாதிக்கவும் கூடிய புத்திசாலித்தனம் அல்ல அது. மரியாளின் புத்தி இறை புத்தி. அது சம்பவிக்கின்ற நிகழ்ச்சிகளில் சர்வேஸ்வரனின் சித்தத்தை அறிந்து சம்மதம் தெரிவிப்பது. கடவுள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் கண்ணும் கருத்துமாய் இருப்பது. கடவுளின் விருப்பத்தை அறிந்து அதற்கேற்ப தன் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்துவது. உடைமைகளையும் உறவுகளையும் ஏன் உயிரையும் இழந்தாலும் எங்கும் உறையும் இறைவனின் உள்ளத்தை உய்த்து உணர்வதுதான் புத்தி. கடவுளின் விருப்பத்தை அறியும் கன்னிமரியாளின் புத்தி கடுகு மணியளவும் கலங்கமில்லாத புத்தி. மனுக்குலம் மீட்படையும் என்று மங்கள செய்தியாக இருந்தாலும், மானம் போகும் என்றாலும், மனதை உருக்கிய மகனின் சாவின் போதும் தவியாய் தவித்த தங்கத்தாரகை மரியாள் என்ன செய்தார்? தனிமனித விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைத்துவிட்டு வானக தந்தையின் திட்டத்திற்கு தன்னை தாரை வார்த்து தந்தார். கடவுளின் கண் கொண்டு காண்பதுதான் மரியாளின் புத்தி. ஆகவே தான் மரியாளை பார்த்து, மகா புத்தியுடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி. God bless you. மரியே வாழ்க.